உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். டெர்மினேலியா செஃபுலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய், அதனோடு குர்குமா லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள், லாசோனியா எனர்மிஸ் என்று சொல்லக்கூடிய மருதாணி. கடுக்காய், மஞ்சள், மருதாணி, இந்த மூன்றையும் ஒரு விழுதாக அரைத்து நீர் விட்டு அல்லது பன்னீர் விட்டு அரைத்து விழுதாக்கி கால்களிலே ஏற்படுகின்ற அரிப்பு, குறிப்பாக நிறைய நேரம் நீரிலே இருப்பவர்கள், நிறைய நேரம் காலணி அணிந்து இருப்பவர்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே அவர்களுக்கு கால் விரல்களிலே ஏற்படுகின்ற பூஞ்ச காளானினாலே ஏற்படுகின்ற தோல் நோய், இவற்றை போக்கக்கூடிய மேற்பூச்சு மருந்தாக இது விளங்கும். த அத்லெட்ஸ் ஃபுட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், சேற்றுப்புண் என்று தமிழிலே சொல்லுவார்கள். கடுக்காய், மஞ்சள், மருதாணி, இவை மூன்றும் சேர்ந்த விழுது ஒரு நோய் நீக்கியாக இருந்து பழைய ஆரோக்கியத்தை மீண்டும் தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அகாலிப்பா இண்டிகா என்று சொல்லுகின்ற குப்பை மேனி இலையோடு த நீம் என்று சொல்லுகின்ற வேப்ப இலையினுடைய கொழுந்து இலை எடுத்து அதனோடு மஞ்சள் சேர்த்து, விரலி மஞ்சள் என்று சொல்லுகின்ற நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சள், குப்பை மேனி இலை, வேப்பிலை கொழுந்து, மஞ்சள், இம்மூன்றையும் ஒரு சேர உறவாடும்படி பொடித்து வைத்துக்கொண்டு நல்ல துகள்களாக வஸ்திரகாயம் செய்து வைத்துக்கொண்டு இரவு படுக்க போகும் முன் ஒரு பவுடரை போல, வாசனை பவுடராக, நாம் அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்துகின்ற பவுடரை போல முகத்துக்கு பூசி வைத்திருந்து காலையிலே குளிப்பதனாலே பெண்களுக்கு தேவையற்ற முடி வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதோடு மேலும் இருக்கின்ற முடியை போக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பீட்டா வல்காரிஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பீட்ரூட் என்று ஆங்கிலத்திலேயும் மற்ற பாஷைகளிலேயும் சொல்லக்கூடிய ஒன்று. இந்த பீட்ரூட் குருதி நிறத்தை பெற்றிருக்கிறது. குருதி நிறத்தை பெற்று இருப்பதினாலே இது குருதியை பெருக்கக்கூடிய ஒன்றாக, ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்தத்திலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை மிகுதியாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட ரெட் பிளட் கார்பசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்ய உதவுவதாக இது விளங்குகிறது. இதில் பொட்டாசியம் என்கின்ற சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. ஜிங்க் என்கின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறது. அதோடு கூட விட்டமின் ஏ, சி இதிலே மிகுதியாக இருக்கிறது. இவை அத்துணையும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே செயல்பட்டு த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்று வர காரணமாக இருக்கின்ற டாக்ஸின் என்கின்ற நச்சுக்களை வெளியேற்றுகின்ற ஒரு உணவிலே மருந்தாக பயன் தருகிறது. இதை நாம் குடிநீராக அல்லது சாராக பயன்படுத்துகின்ற பொழுது குருதியினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இரத்த நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகள் வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. தோல் நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாகவும் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும் குருதி அழுத்தம் அதிகமாக, பிளட் ப்ரெஷர் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய அதிகமான குருதி அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக, ஆங்கில மருந்துகளுக்கு இணையான ஒரு மருந்தாக, உணவாக இந்த பீட்ரூட் பயன் தருகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம்.
வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பீட்ரூட்டை பயன்படுத்தி உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம், அதே போல் மலச்சிக்கலை சரி செய்து கேஸ் ட்ரபிள், உயர் இரத்த அழுத்தம், இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பின் அளவு இவற்றை குறைக்கக்கூடிய ஒரு பானம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: துருவிய பீட்ரூட், எலுமிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை, சீரகம். நமக்கு உடலில் பித்தம் அதிகமாக ஆகும் பொழுது உடல் சோர்வு ஏற்படும், சுறுசுறுப்பின்மை இருக்கும், இப்போ பசியும் எடுக்காது சரியாக, நமக்கு பித்த மயக்கம், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்த ஜூஸை குடித்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அந்த பித்தமும் கம்மியாகும், எனர்ஜியும் நல்லா பூஸ்ட் ஆகும். சீரகம் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால சீரகம் சேர்க்குறோம். வெல்லம் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாகவும், அதே போல் இதில் உள்ள விட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். பீட்ரூட் நமக்கு போஷாக்கு தரக்கூடிய ஒரு நியூட்ரிட்டிவாக செயல்படும். அதே போல் உயர் இரத்த அழுத்தம், ஹை கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஜூஸை தினமுமே ஒரு வேளை பருகிட்டு வரலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இதை தினமும் எடுத்துகிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்தாகவும் மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். சீரகம் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் வெல்லம் சேர்க்காமல் அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம். 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம், அதோட துருவிய பீட்ரூட் ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட எலுமிச்சம்பழச்சாறு ஒரு 10 சொட்டு சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்லேயே ஏற்கனவே இனிப்பு சத்து இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை நம்ம அளவாக சேர்த்தோம்னா போதும். தேவையான அளவு நீர் விட்டு இதை அரைச்சி ஜூஸ் எடுத்துடலாம். உடல் உஷ்ணம் அதிகமாகிட்டு நமக்கு சிறுநீர் சுருக்கு ஏற்படும் பொழுதும் இந்த ஜூஸ் குடித்தோம்னா நமக்கு அந்த ஹீட்டும் கம்மியாகும், சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சலும் சரியாகும், தாராளமாக சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த சாறை வடிகட்டாமல் அதில் இருக்கக்கூடிய நார் சத்தோடு சேர்த்து எடுக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். நம்ம தோலில் ஏற்படக்கூடிய வறட்சிக்கு, சிறு சிறு சிராய்ப்பு காயங்களுக்கு பீட்ரூட் ஜூஸை மருந்தாக பயன்படுத்தலாம். பீட்ரூட் ஜூஸோட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிராய்ப்பு காயங்களுக்கு மேலேயும் சன்பர்னுக்கு மேலேயும் போட்டுட்டு வரும் பொழுது அதனால் உண்டாகக்கூடிய எரிச்சல் கம்மியாகும். அதே போல் தோல் வறட்சிக்கு இது நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த தோல் நல்ல மென்மையாக மாறும். தலையில் பொடுகு இருந்ததுனாலும் நம்ம பீட்ரூட்டை மருந்தாக பயன்படுத்தலாம். தண்ணி சேர்க்காமல் பீட்ரூட்டும் தேங்காய் துருவலும் சேர்த்து அரைச்சி பால் எடுத்துகிட்டு அந்த பாலை நம்ம வடிகட்டி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலை குளிச்சுட்டு வரும்பொழுது வாரம் ஒரு முறைன்னு ஒரு 3 to 4 வாரங்கள் நம்ம அப்படி செய்யும் பொழுது பொடுகுனால் உண்டாகக்கூடிய நமைச்சல், தலையில் உண்டாகக்கூடிய வறட்சி, அந்த செதில்கள் எல்லாமே கம்மியாகும். பீட்ரூட், எலுமிச்சம்பழச்சாறு, சீரகம் மற்றும் வெல்லம் சேர்ந்த இந்த பானம் நம்ம உடல் சோர்வை போக்கக்கூடிய மருந்தாகவும் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது கேஸ் ட்ரபிள், இன்டைஜஷன், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும். அதே போல் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, பீட்டா வல்காரிஸ் என்று சொல்லக்கூடிய பீட்ரூட் ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய சாறு பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நோய் நீக்கியை பெற்றிருக்கிறது. அதோடு கூட லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிலே மிகுதியாக இருக்கிறது. விட்டமின் ஏ, சி மிகுதியாக இருக்கிறது. இரும்பு சத்துவம் அதிகமாக இருக்கிறது. கால்சியம் ஓரளவுக்கு அதிலே பொதிந்து இருக்கிறது. நார் சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. பொட்டாசியம் என்கின்ற தாது உப்புவும் ஜிங்க் என்கின்ற தாது உப்புவும் மிகுதியாக இருப்பதனாலே குருதியை பெருக்கக்கூடிய ஒன்றாக, குருதியிலே இருக்கக்கூடிய ஹெச்பி என்கின்ற ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட இதய நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பு அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக, அடைப்பு வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக இது திகழ்கிறது. அதிகமான இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற பொட்டாசியம் என்கின்ற சத்துவம் மூளை நரம்புகளுக்கு பலம் தந்து டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி கால மறதி, அந்த மறதி வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக,
குறிப்பாக முதியவர்களுக்கு அல்சிமர் என்கின்ற மறதி, டிமென்ஷியா என்கின்ற ஒரு குறுகிய காலத்திலே ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் மறந்து போகுதல் என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக இந்த பீட்ரூட் ஜூஸ் விளங்குகிறது. புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்க வல்ல ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. நிறமியை தரக்கூடியதாக, வெண்ணிற தோலுக்கு நிறம் தரக்கூடியதாக விளங்குகிறது. தலைக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொழுது பொடுகு போன்ற தொல்லைகளிலே இருந்து விடுதலை தந்து இந்த ஹேர் க்ரோத் என்று சொல்லக்கூடிய நல்ல கருமையான அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு இது பயன் தருகிறது. இங்கே பீட்ரூட்டு சாரோடு குமினம், சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சேர்த்திருக்கின்றோம். அதனோடு எலுமிச்சை சாறு, அதனோடு வெல்லம் சேர்த்திருக்கின்றோம். இந்த பானத்தை இரு வேளை அந்தி சந்தி என்று சாப்பிடுகின்ற நிலையிலே வயிற்றில் இருக்கின்ற செரிமான சீர்கேடுகள் அத்துணையும் போக்குவது மட்டுமல்லாமல் அதோடு மலச்சிக்கலை போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாகவும் உடலுக்கு பொலிவும் பலமும் தரக்கூடியதாகவும் இந்த பானம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, உணவாகும் பீட்ரூட் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.